வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம வீடியோவில் மிகவும் மலிவான விலையில் ஆனால் ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு உணவை தான் பார்க்க போகிறோம். அதுதாங்க வேர்க்கடலை. பலரும் இதை சாதாரண நொறுக்கு திணி அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையில் இது புரதம், நல்ல கொழுப்பு, நார்ச்சத்து, விட்டமின்கள், தாதுக்கள் நிறைந்த ஒரு சிறந்த உணவு. இன்றைக்கி வீடியோவில் வேர்க்கடலை சாப்பிட்றதுனால உடலில் ஏற்படக்கூடிய 10 நன்மைகள் என்ன, யாரெல்லாம் இதை சாப்பிட்லாம், யாரெல்லாம் இதை தவிர்க்க வேண்டும், ஒரு நாளைக்கு எவ்வளவு சாப்பிடணும், எந்த நேரத்தில் சாப்பிட்டா நல்லது அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். என்னென்ன நோய்க்கு இது மருந்தாக செயல்படுது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள். இந்த ஒரு வீடியோ உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அற்புதமான வீடியோவாக இருக்கும். ஸோ உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். இப்போ வேர்க்கடலையில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பார்த்துடலாம். 100 கிராம் வேர்க்கடலையில் புரோட்டீன், ஹெல்த்தி ஃபேட், ஃபைபர், விட்டமின் இ, விட்டமின் B3, போலேட், மெக்னீசியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், ஜிங்க், காப்பர் போன்ற பல ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. இதனால தான் இதை இயற்கையான எனர்ஜி ஃபுட் அப்படின்னு அழைச்சிட்டு வரோம். வேர்க்கடலை சாப்பிட்றதுனால உடலில் ஏற்படக்கூடிய அந்த அற்புதமான நன்மைகளை பார்க்கலாம். அதில் முதலாவது நன்மை, இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு வேர்க்கடலை பயன்படுது. வேர்க்கடலில் இருக்கக்கூடிய மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட் கெட்ட கொழுப்பை குறைக்கிறதுக்கு பயன்படுது. அதாவது இது நல்ல கொழுப்பு HDL அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பை அதிகரிக்கிறதுக்கும் இதயத்தை பாதுகாக்கிறதுக்கும் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் வேர்க்கடலை பயன்படுது. ஆனால் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, வேர்க்கடலை சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் கூடிரும், இப்போ இதயம் சார்ந்த பிரச்சனை வரும்னு நினச்சிட்டு நிறைய பேர் தவிர்க்கிறாங்க. ஆனால் நம்ம சரியான அளவில் எடுத்துக்கிட்டோம்னா இதயத்துக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். அளவை நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டால் தான் அது இதயத்திற்கு தீங்காக மாறும். ஸோ எடுக்கக்கூடிய அளவில் தான் இருக்குது. அடுத்து நம்ம இரண்டாவதாக பார்க்கக்கூடிய நன்மை என்னென்னா, தசைகளுடைய வளர்ச்சிக்கு வேர்க்கடலை பயன்படுது. ஏன்னா வேர்க்கடலையில் புரோட்டீன் அதிகமாக இருக்குது. இதனால் ஜிம்முக்கு போகிறவங்க, குழந்தைகள், இளைஞர்கள் எல்லாருக்குமே இது ஒரு நல்ல உணவாக இருக்குது. முக்கியமாக ஜிம்முக்கு போகிறவங்களாம் புரோட்டீனுக்காக புரோட்டீன் பவுடர்லாம் நிறைய எடுத்து சாப்பிடுவாங்க. ஸோ அதெல்லாம் சில பல பக்க விளைவுகளை கொடுக்கும். சிலருக்கு ஒத்துக்காமல் அலர்ஜி, ஒவ்வாமை இதெல்லாம் ஏற்படுத்தும். ஆனால் வேர்க்கடலைங்கிறது ஒரு இயற்கையான உணவு. நம்ம வேர்க்கடலையை எடுத்துக்கிறலாம். முக்கியமாக சில குழந்தைகள்லாம் ரொம்பவுமே அண்டர் வெயிட்டில் இருப்பாங்க, உடல் எடை ரொம்ப மெலிஞ்சு போயிருப்பாங்க. அவங்கெல்லாம் தொடர்ந்து வேர்க்கடலையை எடுத்துக்கிட்டு வந்தால் உடல் எடை அதிகரிக்கும். அடுத்து நம்ம மூன்றாவதாக பார்க்கக்கூடிய நன்மை என்னென்னா, உடல் எடையை குறைக்கிறதுக்கும் வேர்க்கடலை பயன்படுது. வேர்க்கடலை சாப்பிட்டா சிலர் என்ன நினைப்பாங்கன்னா, குண்டாயிடுவாங்க அப்படின்னு நினைப்பாங்க. அதாவது வேர்க்கடலை அதிகமாக எடுத்துக்கிட்டால் உடல் குண்டாவாங்க. இதுவே உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க வேர்க்கடலையை அளவை, அதாவது அது சில அளவு இருக்கும். ஸோ அந்த அளவை எடுத்துக்கிட்டால் உடல் எடை குறைக்கிறதுக்கு வேர்க்கடலை பயன்படும். அதிகமான அளவை எடுக்கும்போது உடல் எடை அதிகரிக்கும். ஸோ 2 பேருக்குமே வேர்க்கடலை பயனுள்ளதாக இருக்குது. ஏன்னா வேர்க்கடலை கலோரி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு உணவுங்க. ஸோ கொஞ்சம் கலோரி அதிகமாக சாப்பிட்டா கூட, நீங்கள் கொஞ்சம் வேர்க்கடலை அதிகமாக சாப்பிட்டாங்கன்னா உடல் பருமன் ஆயிரும். அதனால் உடல் எடையை குறைக்கிறவங்க இது வேர்க்கடலை எடுத்துக்கலாம். ஆனால் அளவு ரொம்ப கம்மியாக எடுத்துக்கிறணும். நீங்கள் அளவோடு சாப்பிட்டீங்கன்னா நீண்ட நேரம் பசி வராமல் தடுக்கிறதுக்கும், நல்ல ஒரு எனர்ஜியை கொடுக்கறதுக்கும், புரோட்டீனை கொடுக்கறதுக்கும், அப்புறம் அதிகமாக சாப்பிடக்கூடிய பழக்கத்தை குறைக்கிறதுக்கும் வேர்க்கடலை பயன்படும். ஸோ வேர்க்கடலை உடல் எடையை குறைக்கிறதுக்கும் பயன்படுது, உடல் எடையை அதிகரிக்கிறதுக்கும் பயன்படுது. ஆனால் நம்ம எடுத்துக்கிற விதத்தில் தான் இருக்குது. அடுத்து 4வது நன்மை, சர்க்கரை நோயாளிகளுக்கு இது பயன்படுது. இதில் லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் குறியீடு கொண்ட ஒரு உணவாக இருக்கிறதுனால சர்க்கரை நோயாளிகள் தாராளமாக சாப்பிடலாம். இதில் நார்ச்சத்தும் அதிகமாக இருக்குது, புரதமும் அதிகமாக இருக்குது. ஆனால் அவங்க அளவோடு எடுத்துக்கிட்டால் ரத்த சர்க்கரை வேகமாக உயர்றதை குறைக்கிறதுக்கு இது உதவுது. ஆனால் அதிகமாக சாப்பிடக்கூடாது, அளவோடு எடுத்துக்கலாம். ஸோ சர்க்கரை நோயாளிகள் நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, பூமிக்கு அடியில் வளரக்கூடிய குரங்குகள் எல்லாமே சர்க்கரை அளவை கூட்டிரும் அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பேர் இதை சாப்பிடாமல் இருக்காங்க. ஆனால் நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம், ஆனால் அளவாக எடுத்துக்கிறலாம். அடுத்து நம்ம 5வதாக பார்க்கக்கூடிய ஒரு நன்மை என்னென்னா, மூளையை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு வேர்க்கடலை பயன்படுது. வேர்க்கடலையில் விட்டமின் இ, நியாசின், ஹெல்த்தி ஃபேட் இது எல்லாமே இருக்குது. இது 3மே சேர்ந்து மூளையோடைய செயல்பாட்டை ஆதரிக்கிறதுக்கு பயன்படுது. ஸோ வளரக்கூடிய குழந்தைகள், பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்கள் இவங்க எல்லாருக்குமே நீங்கள் வேர்க்கடலையாக கொடுக்கறத விட வேர்க்கடலை மிட்டாய், அதாவது கடலை மிட்டாய் இருக்குல்ல, அதை டெய்லி ஒன்று நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா வளர்கிற குழந்தைகளுக்கெல்லாம் நல்லாவே மூளை வளர்ச்சி நல்லாவே அடையும். அதே மாதிரி
ஆக்டிவாக இருக்கும், சுறுசுறுப்பாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து நல்லாவே வந்து அப்சார்ப் பண்ணிக்குவாங்க. ஒரு டைம் படித்தது நல்ல ஞாபகத்தில் இருக்கும். நல்ல ஒரு மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு குழந்தைகள் 10th 12th படிப்பாங்கள்ல, அந்த குழந்தைகளுக்கெல்லாம் நீங்கள் ரெகுலராக டெய்லி ஒரு கடலை மிட்டாய் கொடுத்துட்டு வந்தால் அவ்வளவு நல்லது. ஸோ நல்ல ஒரு ஞாபக சக்தி வந்து கிடைக்கும். அதே மாதிரி வயதானவர்கள் 60 வயதை கடந்த வயதானவர்கள் இருப்பாங்களா, அவங்களுக்கு வந்து ஞாபக திறன் வந்து ரொம்பவுமே குறைஞ்சிருக்கும். வச்ச பொருளெல்லாம் மறந்துடுவாங்க, அவங்க பேர் கூட மறந்துருப்பாங்க. அந்த அளவுக்கு ஞாபக சக்தி ரொம்ப கம்மியாக இருக்கும். நினைவாற்றல் சுத்தமாகவே இருக்காது. அவங்களுக்கும் டெய்லியும் ஒரு பீஸ் வேர்க்கடலையை கொடுக்கறது ரொம்பவே நல்லது. வேர்க்கடலை முட்டாயை சாப்பிட முடியலைனாலும் வேர்க்கடலையை வந்து ஒரு கைப்பிடி கொடுக்கலாம். இல்லை பல் இல்லை அப்படின்னா நீங்கள் அதை மிக்சியில் போட்டு அரைச்சி பவுட்ராக கூட கொடுக்கலாம். அடுத்து 6வது நன்மை, எலும்புகளுடைய ஆரோக்கியத்தை பலமாக வச்சுக்கிறதுக்கு வேர்க்கடலை பயன்படுது. வேர்க்கடலையில் மெக்னீஷியம், பாஸ்பரஸ் இது 2மே இருக்குது. இது எலும்புகளோட ஆரோக்கியத்திற்கு ரொம்பவும் முக்கியமாக இருக்குது. ஸோ எலும்பு ஆரோக்கியங்கிறது 40 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே ரொம்பவே முக்கியம். ஏன்னா அப்போ அவங்க உடலில் வந்து கால்சியம் சத்து குறைய ஆரம்பிச்சும் வயது அதிகமாக எலும்பு சார்ந்த நோய்கள், எலும்பு சார்ந்த பிரச்சனைகள், மூட்டு வலி, கை கால் வலி இதெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ வேர்க்கடலையை தினமும் எடுத்துக்கிற பொழுது இந்த பிரச்சனையில இருந்து நீங்கள் விடுபடலாம். அடுத்து 7வது நன்மை, தோல் மற்றும் முடி ஆரோக்கியத்திற்கு வேர்க்கடலை பயன்படுது. வேர்க்கடலையில் விட்டமின் இ, ஆன்டி ஆக்சிடென்ட் 2மே இருக்குது. இது செல்களை ஆக்சிடேட்டிவ் சேதத்திலிருந்து பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. இதனால் தோலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் இளமையாக வச்சுக்கிறதுக்கும் அந்த முதுமையான தோற்றத்தை தாமதப்படுத்துறதுக்கும் பயன்படுது. அதனால் 30 வயதை தாண்டின பெண்கள் எல்லாருமே தினமும் வேர்க்கடலை சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. ஏன்னா 30 வயது ஆன உடனேயே உடலில் வந்து கொலாஜன் உற்பத்தி வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ கொலாஜன் உற்பத்தி குறைய ஆரம்பிச்சிச்சுன்னா முகங்கள் வந்து ரொம்ப டல்லாகி முகச்சுருக்கங்கள்லாம் இதெல்லாம் வேகமாகவே வர ஆரம்பிக்கும். ஸோ கொலாஜன் உற்பத்தி அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுக்க இந்த முதுமை வந்து தாமதமாக்கப்படும். முக்கியமாக விட்டமின் சி நிறைந்த உணவுகள், விட்டமின் இ நிறைந்த உணவுகள், ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்த உணவுகளை கண்டிப்பாக எடுத்துக்கிறணும். அதே மாதிரி தான் முடிக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களும் வேர்க்கடலையில் இருக்குது. ஸோ வேர்க்கடலை எடுக்க முடி உதிர்தல் பிரச்சனை, முடி வேர்களை ஸ்ட்ராங்காக்குறது, இது எல்லாமே வேர்க்கடலை செய்யுது. ஸோ உங்களுடைய முடி ஆரோக்கியத்திற்கும் வேர்க்கடலை பயன்படுது. ஸோ தாராளமாக வேர்க்கடலையை எடுத்துக்கலாம். அடுத்து 8வது நன்மை, நோய் எதிர்ப்பு சக்தியாக அதிகரிக்கிறதுக்கு வேர்க்கடலை பயன்படுது. வேர்க்கடலையில் ஜிங்க், காப்பர், விட்டமின் இ இது எல்லாமே இருக்கிறதுனால உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியாக வலுப்படுத்துறதுக்கும் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கும் வேர்க்கடலை பயன்படுது. இதனால் வெளியிலேருந்து வரக்கூடிய பாக்டீரியா, வைரஸ்களை எளிதில் எதிர்த்து போராடும் தன்மை நம்ம உடலுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்து 9வது நன்மை, ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு தேவையான ஸ்டாமினா பவரை கொடுக்கறதுக்கும் புரோட்டீன், ஹெல்த்தி ஃபேட் இந்த மாதிரியான ஊட்டச்சத்துக்களை கொடுக்கறதுக்கும் வந்து வேர்க்கடலை பயன்படுது. ஸோ ஆண்களுக்கு தேவையான அந்த ஆண்மை பவர், பெண்களுக்கு தேவையான பெண்மை பவர் மற்றும் ஹார்மோனை வந்து சமநிலைப்படுத்துறதுக்கு இது எல்லாத்துக்குமே வந்து வேர்க்கடலை பயன்படுது. அதனால் ஆண்கள் பெண்கள் கண்டிப்பாக வேர்க்கடலை எடுத்துக்கிறணும். முக்கியமாக ஆண்களுக்கு வந்து அந்த ஆண்மை டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோனை பூஸ்ட் பண்ணுறதுக்கு வேர்க்கடலை பயன்படுது. ஸோ தினமும் ஆண்கள் வந்து ஒரு கைப்பிடி வேர்க்கடலை சாப்பிட்றது ரொம்பவுமே ஆரோக்கியமான ஒரு விஷயம். இவ்வளவு நன்மைகளை கொண்ட இந்த வேர்க்கடலையை எப்படி சாப்பிட வேண்டும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். வேர்க்கடலையை வேக வைத்து சாப்பிட்லாம். இல்லைன்னா இரவுலே ஊற வைத்து காலையில் ஊறின வேர்க்கடலையை அப்படியும் சாப்பிட்லாம். இல்லை அவிச்சு, அதை நம்ம ஏற்கனவே சொன்னால் வேக வச்சு அப்படி சாப்பிட்லாம். இல்லைன்னா வறுத்து சாப்பிட்லாம். வறுத்து சாப்பிட்றதுல உப்பு போடாமல் வெறுமனமே வறுத்து சாப்பிட்லாம். இல்லை சுண்டல் வடிவில் சாப்பிட்னீங்கன்னா நீங்கள் லைட்டாக எண்ணெய் ஊற்றி தாளித்து சாப்பிடணும். அதிகமாக எண்ணெய் ஊற்றாதீங்க. அதே மாதிரி எண்ணெயில் பொரிச்ச மாதிரியான உணவுகளை சாப்பிடாதீங்க. ஸோ வேர்க்கடலை இப்படி தான் சாப்பிட்ணும், நம்ம பார்த்த மாதிரி தான் சாப்பிட்ணும். அப்போ தான் வேர்க்கடலில் இருக்கக்கூடிய முழு ஊட்டச்சத்துக்களும் உங்கள் உடலால் உறிஞ்சி கொள்ளப்படும். ஸோ எவ்வளவு வந்து ஒரு நாளைக்கு எடுத்துக்கிறணும் அப்படிங்கிறத பார்த்தலாம். ஒரு நாளைக்கு ஒரு கைப்பிடி வேர்க்கடலையை தாராளமாக எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே தான் எடுக்கக்கூடாது. ஆனால் தினமும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி எடுத்துக்கலாம். அதாவது 25லேருந்து 30 கிராம். நீங்கள் வந்து வெயிங் பேலன்ஸில் போய் வெயிட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரியான அளவை வந்து போடுங்க. 25லேருந்து 30 கிராம்ங்கிறது ரொம்ப ரொம்ப போதுமானது. அதுக்கு மேலே எடுக்க வேண்டாம். எந்த நேரத்தில் சாப்பிட்லாம்னா காலையில் சாப்பிட்லாம், மாலை நேரத்தில் சாப்பிட்லாம், எக்ஸசைஸ் பண்ணதுக்கு பிறகு சாப்பிட்லாம். நீங்கள் ஸ்நாக்ஸாக ஈவினிங் டைமில் கூட எடுத்துக்கலாம். ஸோ இப்படி தான் வேர்க்கடலையை சாப்பிடணும்.
வேர்க்கடலை சாப்பிடும்போது கவனிக்க வேண்டிய நபர்கள் யாருன்னா, வேர்க்கடலை சாப்பிட்டா அலர்ஜி ஏற்படும் அப்படின்னா அவங்க தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து கிட்னி டிசீஸ் இருக்கிறவங்க உங்களுடைய மருத்துவர்கிட்ட ஆலோசனை பெற்றுட்டு வேர்க்கடலை சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. மற்றபடி எல்லாருக்குமே வேர்க்கடலை ஒரு சிறந்த உணவாக இருக்குது. வேர்க்கடலை கூட சேர்த்து சாப்பிடக்கூடிய சிறந்த உணவுகளை பார்த்துடலாம். வேர்க்கடலை கூட வெல்லம். இப்போ காலையில் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா காலையில் வேர்க்கடலை சிறிதளவு வெல்லம் சாப்பிட்டிங்கன்னா அந்த டே ஃபுல்லாக நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்கலாம். ஒரு சுறுசுறுப்பாக இருக்கும் உங்களுக்கு. அப்படி எடுக்கலாம். இல்லை பேரிச்சம்பழம் சேர்த்து சாப்பிடலாம், வாழைப்பழம் சேர்த்து சாப்பிடலாம், முளைக்கட்டிய பயிறு அது சேர்த்து சாப்பிடலாம். ஸோ இப்படியே நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் சிறந்த சேர்க்கை எடுத்து சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு பலன்கள் நல்லாவே கிடைக்க ஆரம்பிக்கும். நண்பர்களே, வேர்க்கடலைங்கிறது ஒரு சத்தான உணவு. இனிமேல் உங்கள் உணவில் வேர்க்கடலையை சேர்த்துக்கிறங்க. ஆரோக்கியமாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.